நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ். இந்த சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, இந்த சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்பரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ directly, and these embryos are called embryoids, or from the in vitro cells directly form pre-embryonic cells which differentiate into embryoids. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ப்ரியாய்ட்ஸ் மூலமாக தான் என்ன நடக்கும், நமக்கு சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. தென் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் ப்ரொவைட்ஸ் potential plantlets which after hardening period can establish into plants. ஸோ இப்போ சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், பொட்டன்ஷியல் பிளான்ட்லெட் கிடைக்கும், which after hardening period, ரைட்டா. ஸோ ஹார்டனிங் அப்புறம் நமக்கு தரமான அல்லது வளமான எம்ப்ரியோஸ் நமக்கு கிடைக்கும். சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் சீட்ஸ். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சிந்தட்டிக் சீட்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த சொமேட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். Somatic embryogenesis is now reported in many plants such as Allium sativum, Hordeum vulgar, Coryza sativa, Ziamase, and is possible in any plant. ஸோ இப்போ இந்த பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எந்த பிளான்ட்லையுமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸை உருவாக்க முடியும், ரைட்டா. தென் இந்த சிந்தட்டிக் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்ட்ஸ் இன் அக்ரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் ஆல்ஜினேட். ஸோ இப்போ கால்சியம் ஆல்ஜினேட் ஜெல்லையோ அல்லது அக்ரோஸ் ஜெல் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், என்கேப்சுலேட் பண்ணுறோம். என்கேப்சுலேட் அப்படிங்கிறது அந்த சொமேட்டிக் எம்பரியோவை சுற்றி என்ன பண்ணுறோம், ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த கோட்டிங்கை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிந்தட்டிக் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. அடுத்தது ஆர்கனோஜெனசிஸ். இப்போ ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னா ஒரு எம்பரியோ, அதாவது கேலஸ்லேருந்து ஆர்கன் ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்கன் ஜெனரேஷன்னா ரூட்டோ இல்லைன்னா ஸ்டெம்மோ. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் வருது அப்படின்னா அதை ரைசோஜெனசிஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டெம் வருது அப்படின்னா அதை கேலோஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் வந்துச்சு, ரூட்லேருந்து என்னாகும், ரைசோஜெனசிஸ் மூலமாக ரூட் ஃபார்மேஷன் நடந்து அதுலேருந்து பிளான்ட்ஸ் உருவாகும். சில கேலஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டு கேலோஜெனசிஸ் நடக்கும், ஷூட் வளர்ந்து அதுலேருந்து அது பிளான்ட்லெட்ஸ் உருவாகும். ஸோ இதை தான் வந்து பார்த்தோன்னா ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்கனோஜெனசிஸ் கேன் பி இன்டியூஸ்டு இன் விட்ரோ பை இன்ட்ரடியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் இந்த எம்எஸ் மீடியம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், நம்ம இன்விட்ரோ கல்ச்சரில் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை நம்ம எம்எஸ் மீடியத்தில் சேர்க்கறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஆர்கனோஜெனசிஸை டெவலப் பண்ண முடியும். ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின்ஸ் இன்டியூஸ் ஷூட் அண்டு ரூட் ஃபார்மேஷன். ஏன் இது வந்து ஷூட் அண்ட் ரூட் ஃபார்மேஷன்ஸை ஏற்படுத்துது அப்படின்னா ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின். ஆக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தாவரத்தினுடைய லாங்கிடியூனல் க்ரோத்தை உண்டாக்கக்கூடிய அல்லது இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனு. சைட்டோகைனின் அப்படிங்கிறது செல் டிவிஷனை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன், ரைட்டா. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் ஹேவ் செவரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட்ஸ் ப்ரொடக்ஷன் த்ரூ சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இப்போ சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் மூலமாக இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். சொமேட்டிக் எம்ப்ராய்ட்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட் இன்டு சிந்தட்டிக் சீட்ஸ், அதாவது சின் சீட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னு சொல்லுவோம். தீஸ் என்கேப்சுலேட்டட் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ் helps in conservation of plant biodiversity. ஸோ இப்போ இந்த பிளான்ட் பயோடைவர்சிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் த்ரூ மெரிஸ்டம் அண்ட் ஷூட் டிப் கல்ச்சர். ஸோ இப்போ மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாகவும் ஷூட் கல்ச்சர் மூலமாகவும் நம்ம எதை உருவாக்கலாம், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை உருவாக்க முடியும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் லைக் ஹெர்பிசைடு டாலரண்ட்டு, ஹீட் டாலரண்ட், இதன் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை நம்ம உருவாகலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ராபகேஷன் டெக்னிக் டு அப்டைன் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் ஆஃப் போத் கிராப் அண்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் யூஸ்ஃபுல் இன் ஃபாரஸ்ட்ரி வித்தின் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் ஆல் த்ரூ த இயர். ஸோ அப்போ மைக்ரோ ப்ராபகேஷன், அதாவது நுண் உருவாக்கம் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், மைக்ரோ ப்ராபகேஷன் மூலமாக அதிகப்படியான மரங்களையோ அல்லது அதிகப்படியான தாவரங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஸோ அப்போ அது குறுகிய காலத்தில் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் வருஷம் ஃபுல்லாக இந்த சீசனுக்கு தான் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் நம்ம அதை உருவாக்க முடியும். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃப்ரம் செல் கல்ச்சர் யூட்டிலைஸ்ட் இன் ஃபார்மசிட்டிக்கல், காஸ்மெட்டிக் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ இது நம்ம உருவாக்க முடியும், ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் பனானா. ஸோ இப்போ வாழை மரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராபகேஷன் பண்ண முடியும். அதாவது வாழை மரத்தினுடைய எனி பீஸ் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்கலாம்.
இப்போ இதை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வாழை மரத்தினுடைய லீஃபோ அல்லது ஸ்டெம்மோ அல்லது அந்த ரைஸோ மண்ணுக்குள்ளே வைக்கக்கூடிய கிழங்கு. ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன பீஸாக எடுத்து நியூட்ரியன் மீடியத்தில் வச்சு வளர்க்கும்போது அதுலேருந்து நிறைய கேலஸ் ஃபார்மேஷன் தோன்றி ஒவ்வொரு செல்லும் என்னவா வளரும் அப்படின்னா ஒரு சின்ன வாழை மரமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை வந்து விதக்கன்று அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நிறைய வாழைக்கன்றுகளை நம்மளால் உருவாக்க முடியும். எல்லா பீரியட்லேயும், அதாவது த்ரூ அவுட் த இயர், சீசன் இல்லாமல் எல்லா சீசன்லேயும். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து வாழை மரம் தான், ரைட்டா? ஸோ வாழைக்கன்று தான் உள்ளே இருக்கும். இது எல்லாமே கேலஸ்லேருந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸு. இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படிங்கிறது முன்னே பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ கேலஸில் உருவாகக்கூடிய அந்த எம்ப்ரியோஸை நம்ம என்கேப்சுலேட் பண்ணணும். எதோட அக்ராஸ் ஜெல் வச்சோ இல்லைனா கால்சியம் ஆல்ஜினேட் வச்சோ என்ன பண்ணணும், நம்ம என்கேப்சுலேட் பண்ணி அதை நம்ம ஃபீல்டுக்கு கொண்டு போனோம்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர் சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் எம்ப்ரியாய்ட்ஸ் obtaining through in vitro culture. They may even be derived from single cells from any part of the plant that later divided to form cell mass containing dense cytoplasm, large nucleus, starch grains, proteins and oils etc. ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டு ப்ரிப்பேர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், டிஃப்ரெண்ட் inert materials are used for coating the somatic embryoids like agarose or sodium alginate. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது சீடு, அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் எண்டோஸ்பெர்மு. ஸோ கேலஸ்லேருந்து உருவானது எம்ப்ரியாய்டு அப்படின்னு நம்ம சொல்லலையா, அதுதான் சொமேட்டிக் எம்ப்ரியாய்டு. அதை சுற்றி இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் சீட் கோட்டு. ஒன்று அக்ரோஸ் ஜெல்லாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சோடியம் ஆல்ஜினேட்டாக இருக்கலாம், ரைட்டா? ஸோ இதை தான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்டன்ஸில் விதை மாதிரி பயன்படுத்துகிறது. ஸோ இப்போ இந்த விதைகள் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். அதே நேரத்தில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதைகளும் முளைக்கக்கூடிய தன்மை பெற்று இருக்கும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் சீட்ஸு. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட் கேன் பி ப்ரொடியூஸ்டு அட் எனி டைம் அட் லோ காஸ்ட். ஸோ இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் சீட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வெரி லோ டைமில், அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில், அதுவும் லோ காஸ்ட்டில், கம்மியான செலவில். They provide an easy method to produce genetically engineered plants with desirable traits. நமக்கு தேவையான பண்புகளோடு நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட பிளான்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஈஸியான வழி அப்படின்னா அது இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் தான். இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டினுடைய ஜீனோடைப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் இருந்துகிட்ருக்கு. தே கேன் பொட்டென்ஷியலி ஸ்டோர்டு ஃபார் லாங் டைம் அண்டர் க்ரையோ ப்ரெசர்வேஷன் மெத்தட். ஸோ இப்போ இது ரொம்ப நாளைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், சேமித்து வச்சுருக்க முடியும் அண்டர் க்ரையோ ப்ரெசர்வேஷன். க்ரையோ ப்ரெசர்வேஷன் அப்படிங்கிறது லிக்விட் நைட்ரஜனில் வச்சு நம்ம பாதுகாக்கிறது, ரைட்டா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் பிளான்ஸ். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியான பிளான்ஸாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஜெனட்டிக் மாடிஃபைடு தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எல்லா பிளான்ட்டுமே எப்படி தான் இருக்கும், ஜெனட்டிக் மாடிஃபைடாகவே தான் இருக்கும். The period of dormancy of artificial seed is greatly reduced. ஸோ இப்போ சீடு டார்மன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது விதை உறக்கம். இப்போ நம்ம விதையை போட்டோன்னே அதை முளைக்கிறது இல்லை. ஒரு சில பிளான்ட் விதை வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் ஆகுது, சில இது 2-3 நாள், சில இது ஒரு வாரம், சில இது 1 மாதம் கூட இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய விதைகள் கூட இருக்குது. ஸோ அப்போ அதை தான் நம்ம சீடு டார்மன்சின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட் டார்மன்சி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கு. இது சீக்கிரமே வளரக்கூடிய விதைகளாகவும் இருக்குது. தென்னா அது ஹென்ஸ் த growth is faster with a shortened life cycle. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லைஃப் சைக்கிள் இருக்குன்னா இது வேகமாக வளரக்கூடிய திறன் பெற்றிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ். ஸோ இப்போ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரண மெத்தட்ஸில் என்ன பண்ணிட முடியும், நம்மளால் அழிச்சிட முடியும். ஆனால் வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அழிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா the field grown plants like perennial crops usually are infected by a variety of pathogens like fungi, bacteria, mycoplasma, viruses which cause considerable economic loss. ஸோ இப்போ எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசமும் நமக்கு என்ன பண்ணும், எக்கனாமிக் லாஸ் பண்ணும், அதாவது பிளான்ஸுக்கு நோயை உண்டு பண்ணும். Chemical methods can be used to control fungal and bacterial pathogens but not viruses generally. ஸோ இப்போ வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம அதை அழிக்கவே முடியாது. ஏன்னா ஃபங்களையும் பாக்டீரியாவையும் நம்மளால் அழிக்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது, இந்த
வைரஸஸை நம்மளால் அழிக்க முடியாது. ஸோ ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் இஸ் த மெத்தட் to produce virus free plants because the shoot meristem tip is always free from viruses. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷூட் டிப் மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை உருவாக்க முடியும். ஏன் இந்த ஷூட் டிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்காது, ஃப்ரீ ஃப்ரம் வைரஸ். ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வளர்ந்த செல்களில் தான் யார் இருப்பா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும். மெரிஸ்டம் செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக என்ன இருக்காது, எந்த ஒரு பேத்தஜன்ஸுமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து டிவைட் ஆகிட்டே இருக்கக்கூடிய செல்ஸ். அதனால தான் இந்த ஷூட் டிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை உருவாக்க முடியும். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். ஒரு பிளான்ட்டினுடைய ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னா அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான டெக்னிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஜெர்mplasm கன்சர்வேஷன். So germplasm conservation refers to the conservation of living genetic resources like pollen, seeds or tissue of a plant material maintained for the purpose of selective plant breeding, preservation in live condition and used for many research works. So இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா germplasm conservation அப்படிங்கிறது டு கன்சர்வ் த லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். எது போலனாக இருக்கலாம், அதாவது மகரந்த தூளாக இருக்கலாம், ஆர் சீட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல், எனி பிளான்ட் டிஷ்யூ மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், மெயின்டைன்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிவ் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ இப்போ பிளான்ட் ப்ரீடிங் பயிர் பெருக்கத்துக்கும் அண்டு ப்ரிசர்வேஷன் இன் லைவ் கண்டிஷன் அண்டு யூஸ்டு ஃபார் மெனி ரிசர்ச் ஒர்க்ஸுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். Germplasm conservation resource is a part of collection of seeds and pollen that are stored in seed or pollen banks. ஸோ இப்போ இது எங்கே ஸ்டோர் பண்ண வச்சுருக்காங்கன்னா சீட் பேங்க் இல்லைன்னா pollen பேங்க்கில் தான். ஸோ as to maintain their viability and fertility for any later use such as hybridization and crop improvement. ஸோ இப்போ இது இங்கே நம்ம வச்சுருக்கிறது மூலமாக இங்கே என்ன மெயின்டைன் பண்ணப்படுது அப்படின்னா மெயின்டைன் their viability. ஸோ இப்போ விதைகள் அப்படின்னா அது முளைக்கும் திறனோடு இருக்கும். போலன் அப்படின்னா போலன் டியூப் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய போலன் கிரைன்ஸாக இருக்கும். ஸோ வியபிலிட்டி அண்டு ஃபெர்டிலிட்டி ஃபார் எனி லேட்டர் யூஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். லேட்டர் யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்ரிடைசேஷனாக இருக்கலாம், ஆர் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்னா இப்போ அந்த விதையை எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை பிரித்து அதில் மாடிஃபை பண்ண முடியும். அல்லது போலன் கிரைனில் எடுத்து அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னது போலன் கிரைன்லேருந்து டிஎன்ஏவை எடுத்து அங்கே நம்ம ஆல்டர் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ அதுதான் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். Germplasm conservation may also involve a gene bank, DNA bank or elite breeding lines of plant resources for the maintenance of biological diversity and also for food security. ஸோ இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்கும் அண்டு ஃபுட் செக்யூரிட்டிக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் இருப்பாங்க. சில இடங்களில் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துடும், அதனால சில அரிய மரங்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அப்போ அந்த மரங்களை திருப்பி வளர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சீட் பேங்கில் போயிட்டு அந்த மரத்தினுடைய விதைகளையோ அல்லது ஜெர்mplasm மூலமாக போய் அங்கேருந்து நம்ம அதனுடைய ஜெனட்டிக் ரிசோர்ஸையும் எடுத்து நம்மளால் அந்த புதிய மரங்களை உருவாக்கிட முடியும். இல்லை காடுகள் ஒரு இடத்துல அழிஞ்சு போயிடுச்சு, வேற ஒரு இடமா எல்லா மரங்களும் இயற்கையாகவே அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல புதிய காடுகளை உருவாக்கவும் நம்ம இந்த சீட் பேங்க் மூலமாகவோ அல்லது germplasm மூலமாகவோ முடியும், ரைட்டா. ஸோ அண்டு ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இப்போ உணவு தேவை ஏற்படும் போது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், விதைகளை எடுத்து நம்ம உணவை உருவாக்கிக்க முடியும். அதாவது தாவரங்களை வளர்த்து அதுலேருந்து நம்ம உணவை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து க்ரையோ ப்ரெசர்வேஷன் -195 டிகிரி செல்சியஸ் ஆர் 196 டிகிரி செல்சியஸ் எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா லிக்விட் நைட்ரஜனில் வச்சுருப்போம், ரைட்டா. ஸோ க்ரையோ ப்ரெசர்வேஷன் ஆல்சோ நோன் அஸ் க்ரையோ கன்சர்வேஷன் இஸ் a process by which protoplast cells, tissues, organs, extracellular matrix, enzymes or any biological materials are subjected to preservation by cooling to very low temperature of -196 degrees Celsius using liquid nitrogen. ஸோ ஒரு பிளான்ட்டுடைய எனி லிவிங் பார்ட் அதை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் நைட்ரஜனில் -196 டிகிரி செல்சியஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெசர்வேட் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அட் திஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் எனி என்சைமேட்டிக் ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பயாலஜிக்கல் மெட்டீரியல் வில் பி டோட்டலி ஸ்டாப்டு. ஸோ இப்போ அந்த பிளான்ட் மெட்டீரியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல் மெத்தட் அண்ட் என்சைமேட்டிக் ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. அந்த எக்ஸ்ட்ரீம் லோ கண்டிஷன், லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதில் என்ன பண்ணிடும், அதனுடைய மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சி அல்லது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும். அண்டு this leads to preservation of material in dormant status. ஸோ அப்போ இதன் மூலம் அந்த மெட்டபாலிக்ஸத்தை வந்து
அங்கே ஸ்டாப் பண்ணுறது மூலமாக அதில் டார்மண்ட் ஸ்டேட்டை அப்படியே தக்க வச்சுருக்கோம். ரைட்டாக, டார்மண்ட் அதாவது அந்த எந்த பாட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அந்த பாட்டை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே கண்டிஷன்ஸில் தான் எடுக்கிற வரைக்கும் இருக்கும், அது எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்தாலும் சரி. Then later these materials can be activated by bringing to room temperature slowly for any experimental work. ஸோ அப்போ அதன் மூலம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன ரிசர்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, glycerol or sucrose are added before cryopreservation process. ஸோ இப்போ cryopreservationக்கு முன்னால் அந்த ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் டைமெத்தில் சல்ஃபாக்சைடையோ அல்லது கிளிசரால் அல்லது சுக்ரோஸோ அதில் ஆட் பண்ணுறது மூலமாக cryopreservation ஸ்டார்ட் பண்ணுறோம். these protective agents are called cryoprotectants அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா since they protect the cells or tissues from the stress of freezing temperature. ஸோ இப்போ ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை அல்லது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதை செய்கிறோம். அடுத்தது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இஸ் எ கேட்டகரி ஆஃப் ரைட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் இன்டான்ஜிபிள் கிரியேஷன் ஆஃப் எ ஹியூமன் இன்டெலெக்ட் அண்ட் ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் காப்பிரைட்ஸு, பேட்டன்ட்டு அண்டு ட்ரேட்மார்க்ஸ். ஸோ இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னா நம்மளுடைய அறிவை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அறிவை எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னா த ரைட்ஸ் தட் இன்க்ளூட்ஸ் இன்டான்ஜிபிள் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்ட். ஸோ இப்போ நம்மளுடைய அறிவுத்திறன் அண்டு ப்ரைமர்லி கன்சிஸ்ட் ஆஃப் காப்பிரைட்ஸ், நம்மளுடைய காப்பிரைட்ஸு, பேட்டன்ட்டு அண்டு ட்ரேட்மார்க்ஸை பாதுகாக்கக்கூடிய ரூல்ஸ், அதை தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு சொல்கிறோம். உரிமை, அறிவுசார் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அதர் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ், என்னென்ன இருக்குது, சச்சஸ் ட்ரேடு சீக்ரெட்டு. ஸோ இப்போ சீக்ரெட்ஸு, பப்ளிசிட்டி ரைட்ஸு, மாரல் ரைட்ஸு அண்டு ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் காம்படிஷன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு என்ன ரைட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னா இப்போ கொக்கோ கோலா கம்பெனி இருக்குது அப்படின்னா கொக்கோ கோலாக்குன்னு ஒரு யூனிக் சீக்ரெட் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராது, வேறு எந்த ட்ரிங்க்லேயுமே அந்த டேஸ்ட் வராது. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் அதை தான் வந்து ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சீக்ரெட் வந்து அவங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து பப்ளிசிட்டி ரைட்ஸு. ஸோ இப்போ ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து என்னுடைய அறிவு, ரைட்டா. ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ண முடியாது, மற்றவங்க அதை யூஸ் பண்ண முடியாது, அதுதான் பப்ளிசிட்டி ரைட்ஸு. அடுத்து மாரல் ரைட்டு அண்டு ரைட்ஸ் எகென்ஸ்ட் அன்ஃபேர் காம்படிஷன். ஸோ இப்போ விளம்பரங்களுக்கு தேவையில்லாத அல்லது விரும்பத்தகாத விளம்பரங்கள் மூலம் பயன்படுத்துவதை தடுக்கக்கூடிய ரைட்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய விஷயங்கள் இருக்குது, அந்த என்னோடய விஷயங்களை விளம்பரப்படுத்துதல் அல்லது என்னுடைய கம்பெனி ப்ராடக்டை மாதிரியே காப்பி அடித்து பண்ணுறது, நம்ம பண்ணுற மாதிரியே இன்னொருத்தவங்க காப்பி அடிக்கிறது, இதை தான் வந்து பார்த்தோன்னா அன்ஃபேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு எகைன்ஸ்டாகவும் நம்ம இந்த இன்டெலெக்சுவல் ரைட்டானது இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஐபிஆரில் யாரெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் பேட்டன்ட் இருக்குது, ட்ரேட்மார்க்கு, காப்பிரைட்டு, பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட்டு. ஸோ இப்போ சில தாவரங்களை நம்ம மட்டும்தான் வளர்க்க முடியும், அது நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட தாவரமாக இருந்துச்சுன்னா அந்த தாவரங்கள் நம்ம மட்டுமே வளர்க்கலாம், அதுக்கான ரைட்ஸ் நமக்கு உண்டு. யூட்டிலிட்டி மாடல் டிசைன். ஸோ அப்போ அதனுடைய டிசைனிங், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷனை கூட என்ன பண்ணலாம், நம்ம ரைட்ஸில் வச்சுக்கலாம், ரைட்டா. தென் இன் பயோடெக்னாலஜி த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஸ்கவரர். ஸோ அப்போ இந்த பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டிஸ்கவரர். ஸோ யார் கண்டுபிடிச்சாங்களோ அவருக்கான உரிமை, அது அவருடைய சொத்து. த டிஸ்கவரர் ஹேஸ் த ஃபுல் ரைட்ஸ் ஆன் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டவருக்கு அதில் எல்லா உரிமைகளும் உண்டு. இட் ஷுட் நாட் பி நெக்லெக்டட் பை த அதர்ஸ் வித்தவுட் லீகல் பர்மிஷன். ஸோ இதை மற்றவங்க பயன்படுத்த முடியாது, யாருடைய அனுமதி இல்லாமல், டிஸ்கவரருடைய அனுமதி இல்லாமல் மற்றவங்க உபயோகப்படுத்த முடியாது. வித்தவுட் லீகல் பர்மிஷன், சட்ட ரீதியாக, ரைட்டா. த ரைட் ஆஃப் டிஸ்கவரர் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அண்ட் இட் டஸ் பை சட்டன் லாஸ் ஃப்ரேம்டு பை த கண்ட்ரி. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவருடைய உரிமையானது பாதுகாக்கப்படும், ரைட்டா. அடுத்தது த ஐபிஆர் இஸ் ப்ரொடெக்டட் பை டிஃப்ரெண்ட் வேஸ் லைக் பேட்டன்ட்டு, காப்பிரைட்டு, ட்ரேட் சீக்ரெட்டு அண்டு ட்ரேட்மார்க்ஸு, டிசைனு அண்டு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஐபிஆர் தான் கொடுக்குறாங்க, அதாவது சட்டங்கள் மூலமாக, இன் லீகல் வே, ரைட்டா. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டன்ட்டு. ஸோ இட் இஸ் எ ஸ்பெஷல் ரைட் டு த டிஸ்கவரர் ஆர் இன்வென்டர் தட் ஹேஸ் பீன் கிராண்டட் பை த கவர்மெண்ட்.
ஸோ இப்போ பேட்டன்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரைட்டு. ஸோ இப்போ நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் எனக்கு என்னுடைய அறிவு சார்ந்த உரிமை, என்னுடைய அறிவு சார்ந்த பொருள். அப்போ அதை பற்றின நாலேஜ் வந்து என்கிட்ட தான் இருக்கணும். அது என்னுடைய சொத்து அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கிக்கணும். நான் இதை தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு போய் லைசன்ஸ் வாங்கிறது, பேட்டன்ட் வாங்கிறது. யார் கொடுக்குறா? பை த கவர்மெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன் ஃபார் ட்ரேடிங் நியூ ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ லெஜிஸ்லேஷன் அப்படின்னா சட்ட வரைவுகள் மூலமாக அதை நமக்கு ஏற்படுத்தி தருது. A patent is a personal property which can be licensed or sold by the person or organization just like any other property. ஸோ அப்போ அந்த பேட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அதை என்ன பண்ணலாம்? லைசன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை விற்கக்கூடிய உரிமையோ அல்லது அதை மற்றவங்களுக்கு வாடகை கூடக்கூடிய உரிமையோ எல்லாமே யார்ட்டிருக்கும்? அந்த டிஸ்கவரருக்கு இருக்குது, இன்வென்டருக்கு இருக்குது. ரைட்டா? மற்ற சொத்துக்களை எப்படி அவர் விற்கிறாரோ அதே மாதிரி இதையும் அவரால் விற்றுக்கொள்ள முடியும். The patent terms gives the inventor the rights to exclude others from making, using or selling his invention. So patent terms give the inventor the rights to exclude other from making. அடுத்தவங்க இவருடைய இன்வென்ஷனை பார்த்து தயாரிக்க முடியாது. ஸோ அப்போ நான் தயாரித்து வெளியிட்டுட்டேன். அதை பார்த்தோ அல்லது அதை காப்பி பண்ணியோ என்ன பண்ண முடியாது? அடுத்தவங்க அதை தயாரிக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது அல்லது விற்கவும் முடியாது. ரைட்டா? ஸோ இப்போ இதை தான் பார்த்தோன்னா பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு சிவகார்த்திகேயன் படம் கூட வந்துச்சு இல்லையா, ஹீரோ. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கும் பார்த்தோன்னா பேட்டன்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அது அவங்களுடைய சொத்து. ரைட்டா? ஸோ அப்போ அதை மற்ற யார் கண்டுபிடிச்சாலும் அது என்னது? சட்டப்படி தவறு. அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பெரிய தண்டனைகளும் அதுக்கான உண்டு. அறிவு திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயோ சேஃப்டி அண்டு பயோ எத்திக்ஸு. ஸோ இப்போ பயோ சேஃப்டி, பயோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த அறநெறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்சஸ் இன் பயோடெக்னாலஜி அண்ட் த அப்ளிகேஷன்ஸ் டீல்ஸ் வித் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன். இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பயோ சேஃப்டி. ஸோ பயோ சேஃப்டி இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி ஃபோக்கஸிங் போத் ஆன் எக்காலஜி அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஸோ பயோ சேஃப்டி அப்படிங்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி. ஸோ இப்போ இது எதை ப்ரிவென்ட் பண்ணுது? லார்ஜ் ஸ்கேல் லாஸ், மிகப்பெரிய இழப்பை தடுக்குது. அண்டு ஃபோக்கஸிங் போத் ஆன் எக்காலஜி அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஸோ இப்போ நம்ம மனிதர்களுடைய உடல்நலம் மற்றும் என்விரான்மெண்டல் எக்காலஜி, நம்மளுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க விதமாக இது இருக்குது. தீஸ் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம்ஸ் இன்க்ளூட் கண்டக்ஷன் ஆஃப் ரெகுலர் ரிவ்யூஸ் ஆஃப் த பயோசேஃப்டி இன் லேபரேட்டரி செட்டிங்ஸ். ஸோ இப்போ லேபரேட்டரி செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ரெகுலர் ரிவ்யூஸை செக் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் டு ஃபாலோ. ஸோ இப்போ இது கண்டிப்பான வழிமுறைகளை இது பின்பற்றக்கூடிய விதமாக இருக்குது. மெனி லேபரேட்டரிஸ் ஹேண்ட்லிங் பயோஹசார்ட்ஸ் எம்ப்ளாய் அண்ட் ongoing risk management assessment and enforcement process for biodiversity. ஸோ அப்போ மெனி லேபரேட்டரிஸ் என்ன பண்ணுறாங்க? ஹேண்ட்லிங் பயோஹசார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த கழிவுகள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரி பொருட்கள், அதுதான் பயோஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்ப்ளாய் ஆன் ஆன்கோயிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் பயோசேஃப்டி. Failures to follow such protocols can lead to increased risk of exposure to biohazards or pathogens. ஸோ இப்போ ஃபெயிலர்ஸ் டு ஃபாலோ சச் ப்ரோட்டோகால்ஸ், இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காதவங்க, இந்த அறநெறிகளை கடைபிடிக்காதவங்க பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்போஷர் டு பயோஹசார்ட்ஸ். ஸோ அந்த உயிரிய குப்பைகள், கழிவுகள் அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கங்களையோ அல்லது நோய் கிருமிகளுடைய தாக்கத்துக்கோ அவங்க ஆளாக நேரிடும். ரைட்டா? ஸோ இந்த கைட்லைன்ஸை பின்பற்றலை அப்படின்னா. அடுத்து பயோ எத்திக்ஸு, எத்திக்கல், லீகல் அண்டு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதான் எல்சி அப்படின்னா எத்திக்கல், லீகல் அண்டு சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ். Bioethics refers to the study of ethical issues emerging from advances in biology and medicine. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த எத்திக்கல் இஷ்யூஸஸ், இந்த அறநெறி சார்ந்த விஷயங்கள்லாம் எங்கே அதிகமாக வருது அப்படின்னா எமர்ஜிங் ஃப்ரம் அட்வான்சஸ் இன் பயாலஜி. ஸோ இப்போ பயாலஜிஸ்லேயும் அண்டு மெடிசின், மருந்து துறைகள்லேருந்து அது அதிகமாக வருது. இட் இஸ் ஆல்சோ எ மாரல் discernment as it relates to medical policy and practice. So bioethics are concerned with the ethical questions, அறநெறி சார்ந்த கேள்விகளை எழுப்புது, தட் அரைஸ் இன் த ரிலேஷன்ஷிப் அமங் லைஃப் சயின்சஸ். ஸோ இப்போ அறிவியல் பிரிவுகள்லேயும் பார்த்தோம்னா பயோடெக்னாலஜி அண்ட் மெடிசன் இதில் பார்த்தோம் அப்படின்னா அரைஸ் இன் த ரிலேஷன் நிறைய கேள்விகளை உண்டு பண்ணுது. It includes the study of values relating to primary care and other branches of medicine. It includes the study of values. ஸோ அப்போ வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அங்கே மதிப்புகள் அப்படின்னு சொல்லல, அதுதான் ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ்
ரிலேட்டிங் டு ப்ரைமரி கேர் அண்டு அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன். ஸோ இப்போ மெடிசனில் இருக்கக்கூடிய மற்ற கிளைகளோட அண்டு ப்ரைமரி கேர் ரிலேட்டிங் டு ப்ரைமரி கேர் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன், அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அறநெறி சார்ந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். The scope of bioethics is directly related to biotechnology, including cloning, gene therapy, life extension, human genetic engineering, astroethics, life in space, and manipulation of basic biology through altered DNA, RNA, and proteins. The scope of bioethics அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய நோக்கம் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு பயோடெக்னாலஜி. ஸோ இப்போ எதோட டைரெக்டாக ரிலேட் ஆகிருக்கு, பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், இன்க்ளூடிங் க்ளோனிங், நகலாக்கானது. இப்போ க்ளோனிங் அப்படின்னா இப்போ டாலி செஞ்சாங்க இல்லையா, இப்போ ஒரு ஆட்டினுடைய அந்த மதர் ஊம்பிலேருந்து சில செல்கள் எடுத்து ஸ்டெம் செல் கல்ச்சரில் வளர்த்து தான் என்ன பண்ணோம், ஒரு க்ளோனிங்காக புதிய ஆடு, ஷீப், டாலி அப்படின்னு பேர் வச்சாங்க இல்லையா, ஸோ அதை செஞ்சோம், அதுதான் க்ளோனு. ஜீன் தெரப்பி, ஸோ இப்போ ஜீன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணுறது, ஆல்ட்ரு பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஆடிங் ஆர் ரிமூவிங் ஆஃப் த ஜீன்ஸ், அதை தான் ஜீன் தெரப்பி. லைஃப் எக்ஸ்டென்ஷன், ஹியூமன் ஜெனட்டிக் என்ஜினியரிங்கு, ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ், லைஃப் இன் ஸ்பேஸ். ஸோ அப்போ அங்கே இன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ரோ எத்திக்ஸு அண்டு மேனிப்புலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி த்ரோ ஆல்டர்டு டிஎன்ஏ. ஸோ இப்போ இங்கே மேனிப்புலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஎன்ஏவை ஆல்ட்ரு பண்ணுறது, ஆர்என்ஏவை ஆல்ட்ரு பண்ணுறது அண்டு ப்ரோட்டீன்ஸில் மாடிஃபிகேஷன்ஸை கொண்டுட்டு வருது. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோ எத்திக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ரைட்டா. ஸோ these developments in biotechnology will affect future evolution and may require new principles such as biotic ethics that the values of life and its basic biological characters and structures. ஸோ இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பயாலஜிக்கலாக will affect the future evolution. ஸோ வருங்காலத்தில் பரிணாமத்தையே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அண்ட் மே ரெக்வயர் நியூ பிரின்சிபல்ஸ். இது எது என்ன தேவைப்படுது அப்படின்னா நியூ பிரின்சிபல்ஸ் தேவைப்படுது. என்னென்ன, பயோட்டிக் எத்திக்ஸ், உயிரியல் சார்ந்த அறநெறிகள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா தட் வேல்யூஸ் லைஃப் அண்ட் இட்ஸ் பேசிக் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த எத்திக்கல், லீகல் அண்டு சோசியல் இம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது எல்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா founded in 1990 as an integral part of a human genome project. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டினுடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த எல்சி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. எப்போ, 1990. த மிஷன் ஆஃப் த எல்சி ப்ரோக்ராம் வாஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் இஸ்யூஸ் ரைஸ்டு பை ஜீனோமிக் ரிசர்ச் தட் வுட் அஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலிஸ் அண்டு சொசைட்டி. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ் டு ஐடென்டிஃபை, எதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் இஸ்யூஷஸ். ஸோ அப்போ என்ன இஷ்யூஸஸ் அப்படின்னா இட் இஸ் ரேஸ்டு பை ஜீனோமிக் ரிசர்ச் தட் வுட் அஃபெக்ட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த ஜீனோமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனையோ அல்லது ஃபேமிலி ஆர் சொசைட்டியோ பாதிக்கக்கூடிய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுச்சு. அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னால் இப்போ நம்ம உடம்புலேருந்து ஏதோ ஒரு செல் எடுத்து, ஸ்டெம் செல் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோன் பண்ணுவாங்க. இப்போ க்ளோன் பண்ணுறது மூலமாக யார் உடம்புலேருந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரியான இன்னொரு மனிதனை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டி என்ன பண்ணும், போட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா இப்போ பின் லேடன் இப்போ செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி இறந்துட்டான், ரைட்டா. ஸோ அப்போ அவனை வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம், உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது, ரைட்டா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில். ஸோ அவனுடைய ஒரு சின்ன லிவிங் பார்ட்டு, ஒரு முடியோ அல்லது நகமோ அல்லது ஏதோ ஒரு எலும்பு கூட ஏதோ ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம க்ளோன் பண்ணி புதுசாக ஒரு தீவிரவாதியை உருவாக்க முடியும் அவனை மாதிரியே, ரைட்டா. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். எல்சி ப்ரோக்ராம் வாஸ் ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் இஷ்யூஸஸ் raised by genomic research. ஸோ இந்த ஜீனோமிக் ரிசர்ச் மூலமாக இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுச்சு. The percentage of the Human Genome Project budget at the National Institute of Health and the US Department of Energy was devoted to எல்சி ரிசர்ச். ஸோ இந்த எல்சி ரிசர்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபண்டு, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு சில ஃபண்டு வந்து ஒதுக்குனாங்க, பட்ஜெட் ஒதுக்குனாங்க. அந்த பட்ஜெட் ஒதுக்குனது இவங்க தான், ரைட்டா. ஸோ அப்போ ஜெனட்டிக் என்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா ஜியாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜியாக் இஸ் அன் ஆபெக்ஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஃபார் ரெகுலேட்டிங் manufacturing, use, import, export and storage of hazardous microbes
or genetically modified organisms and cells in the country. ஸோ இப்போ இது இந்த ஜியாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஆப்பெக்ஸ் பாடி, அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு குழு. எதுக்கு யாருனுடைய கீழே வேலை செய்கிறது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச், இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே உருவாக்கப்பட்ட குழு தான். இதனுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் ரெகுலேட்டிங் மேனுஃபேக்சரிங், யூஸு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஹசார்ட் மைக்ரோப்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அண்ட் செல்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணினது தான், ரைட்டா. Then it was established as an apex body to accord approval of activities involving large scale use of hazardous microorganisms and recombinants in research and industrial production. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜியாக் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டு த அப்ரூவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை, லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் ஹசார்டஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை பயன்படுத்துறது, ரீகாம்பினண்ட் பண்ணுறது, ரீகாம்பினண்ட் ரிசர்ச் பண்ணுறது அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே யார் அப்ரூவல் கொடுக்கணும்னா இந்த ஜியாக் தான் கொடுக்கணும். The GIAC is also responsible for approval of proposals relating to release of genetically engineered organisms and products into the environment, including experimental field trials. ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொப்போசல்ஸ் அப்ரூவ் பண்ணுறவங்க. என்ன மாதிரியானதை ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு ஆர்கானிசத்தை லைவ் என்விரான்மெண்ட்டில் விடுறது அல்லது பயன்படுத்த வைக்கிறது, இல்லை அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஃபீல்டு ட்ரையல். இப்போ ஃபீல்டு ட்ரையல் எப்படின்னா, இப்போ ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை நேரடியாக என்ன பண்ண முடியாது, மனிதனுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ இதுக்கான தீர்வை யார் கொடுக்கணும் அப்படின்னா ஜியாக் தான் கொடுக்கணும், அதாவது பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ ஜியாக்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மருந்துக்காக அந்த ஆர்கானிசம் வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். அப்போ டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த மருந்தை மனிதனுக்கு செலுத்த முடியாது. அதுக்கு போல் என்ன பண்ணும், ஒரு விலங்குகிட்ட செலுத்தி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆனிச்சுன்னா திருப்பி அடுத்து 2ஆம் கட்ட சோதனை நடக்கும். அதுலேயும் பாஸ் ஆனிச்சுன்னா தான் என்ன பண்ணுவாங்க, மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான அப்ரூவல்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜியாக் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபியூச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ வருங்காலத்தில் பயோடெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேஸ் பிகம் எ காம்ப்ரிஹென்சிவ் சயின்டிஃபிக் வென்ச்சர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் academic and commercial angles within a short time with the sequence of human genome and genome of some important organisms. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேஸ் எ பிகம் காம்ப்ரிஹென்சிவ் சயின்டிஃபிக் வென்ச்சராக இருக்கும் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் அகாடமிக் அண்ட் கமர்ஷியல் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ படிப்பு சம்மந்தம், கல்வி சம்மந்தமாகவோ அல்லது வணிகம் சம்மந்தமாகவோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து சாதனைகள் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய இதாக இருக்கும். அண்ட் வித்தின் ஏ ஷார்ட் டைம் வித் த சீக்வன்சிங் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் அண்ட் ஜீனோம் ஆஃப் சம் இம்பார்ட்டண்ட் ஆர்கானிசம். குறுகிய காலங்களில் நம்ம ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பயோடெக்னாலஜி வளர்ந்துருக்கும். த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜி வில் பி எக்ஸைட்டிங். ஸோ இப்போ எக்ஸைட் ஆகிற அளவுக்கு எப்படி இருக்கும், அந்த டெவலப்மெண்ட் வந்து அபரிவிதமாக வளர்ந்துருக்கும். Thus the development in biotechnology will lead to a new scientific revolution, ஒரு அறிவியல் புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். That would change the lives and future of people. ஸோ அது எதை மாற்றிருக்கும், உயிரின வாழ்க்கையையும் மனிதர்களுடைய எதிர்காலத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையாக இருக்கும். லைக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன், biotechnological revolution will also promise major changes in the many aspects of modern life. ஸோ எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோ ஆர் கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனோ மக்களுடைய பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி வருங்காலத்தில் பயோடெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனோ என்ன பண்ணும், மேஜர் சேஞ்சஸை இந்த சொசைட்டியில் அல்லது இந்த மாடர்ன் லைஃப்பில் ஏற்படுத்தும். ஸோ இப்போ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதுக்கு அடுத்த லெசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.